பிரைஸ் லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். மீண்டும் ஒரு மகிமையான காலை வேளையை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே காணும்படி கிருபை பாராட்டியிருக்கிறார். அவருடைய தயவுக்காக நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தை 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். அன்பு என்கிற ஒரு காரியத்தை பவுல் விளக்க ஆரம்பிக்கும் போது அன்பை குறித்து ஒரு அழகான ஒரு புத்தகத்தை, அழகான ஒரு கடிதத்தை, அழகான ஒரு நிருபத்தை, இது பல காரியங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். ஒரு அதிகாரத்தையே அவர் எழுதுகிறார். அன்பு சகலத்தையும் சகிக்கும், சகலத்தையும் சகிக்கும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அன்புக்கு ஒப்பிடும்போது எல்லாவற்றையும் சகிக்கும். அது தேவகுமாரனாய் பரலோகத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த பரலோக ராஜாதி ராஜன் மனுக்குலத்தை மீட்கும்படி, உங்களையும் என்னையும் பிதாவோடு இணைத்து வைக்கும்படி, நாம் இழந்து போன இந்த பாவ வாழ்க்கையில இழந்து போன அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை நாம் மறுபடியும் பெற்றுக்கொள்ளும்படி இந்த பூமியில இறங்கி வந்து எல்லாவற்றையும் சகித்தார். அவரை அடித்தார்கள், சிலுவை சுமக்க வைத்தார்கள். அவருடைய சரீரம் கிழிக்கப்பட்டது. அவருடைய சரீரத்திலே அடித்து நொறுக்கினார்கள். பாரமான சிலுவையை அவர் சுமந்து கொண்டு கல்வாரி மலையில அவர் கடந்து போறார். எல்லாவற்றையும் சகித்தார். எதற்காக? நம்மை மீட்டெடுப்பதற்காக. நம்மை மீட்டெடுப்பதற்காக. சகலத்தையும் சகிக்குமா? நம்முடைய வாழ்க்கைன்னு கூட அப்படிதான். பல நேரத்துல ஒரு மனுஷன் மேல அன்பு வைக்கும்போது எல்லாவற்றையும் சகித்துக் கொள்ளுகிறோம். இந்த சகித்தன்மையை கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்தார். அவர் எல்லாவற்றையும் சகித்து இன்னைக்கு ஒரு பெரிய மகிமையின் வாழ்க்கை கொடுத்திருக்கிறார். ஆகவே தேவ பிள்ளைகளே, இயேசு அன்பினால் எல்லாவற்றையும் சகித்து கொண்டு இந்த பூமியில ரட்சிப்பை நிறைவேற்றினது போல நீங்களும் நானும் ஒரு சகிப்பு தன்மையோடு வாழ்ந்து கிறிஸ்து இயேசுவினுடைய அன்பை இந்த உலகத்துக்கு காண்பிக்கும்படி அவர் நம்மை அழைத்திருக்கிறார். அதை செய்வோமா? ஜெபிக்க போகிறோம். நல்ல ஆண்டவரே, அன்பு சகலத்தையும் சகிக்கும் இந்த வசனத்தின்படி அப்பா, எங்க ஒவ்வொருவருக்கும் அந்த சகிப்பு தன்மையை தாங்கப்பா. தாங்க. கிறிஸ்துவினுடைய அன்பை நாங்கள் வெளிப்படுத்த, கிறிஸ்துவினுடைய வல்லமை நாங்கள் வெளிப்படுத்த, கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தை வெளிப்படுத்த நீர் எங்களுக்கு உதவி செய்யும். கிருபையை ஒப்பு கொடுக்கிறோம். நீரே எங்களை நடத்தும்படி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.